காசாவிலிருந்து கமாஸ் அழிக்கப்பட வேண்டும் நெதன்யாகு அழுத்தம். காசாவில் இனப்படுகொலை தூண்டும் வெறிப்பிடித்த யூதர்கள் அரசியல் ஆய்வாளர் சுட்டிக்காட்டு. கமாஸ் மீது நரகத்தை வீழ்த்த இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு பென்குவேர் அழைப்பு. இந்தோனேசிய ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு கருப்பு கொடியுடன் போராட்டம். எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லறை. 7 கோள்கள் ஒரே இரவில் காட்சி தரும் அதிசய நிகழ்வு சர்வதேச வானிலை ஆய்வாளர்கள் அறிவிப்பு. அமெரிக்க புலனாய்வு பிரிவில் இந்தியருக்கு அதி உயர் பதவி. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தலைவிதிக்கு அடுத்த 24 மணி நேரம் மிக முக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் இஸ்ரேல் வியாழக்கிழமை தவறான உடல் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறும் ஒரு சாக்குப்போக்காக சண்டையை மீண்டும் தொடங்கக்கூடும் என்று ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியரான முகமது பாசி கமாஸ் வேண்டுமென்ற இஸ்ரேல் கைதி அல்ல என்று கூறும் ஒரு உடலை திருப்பி அனுப்பியதற்கான பரிந்துரைகள் குறித்து இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய பொது கோபம் எழுந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலிய வலதுசாரிகள் இந்த தருணத்தை பயன்படுத்தி மீண்டும் போருக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும், ஆனால் நெதன்யாகு மீண்டும் சண்டையை தொடங்குவதும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இப்போது கைவிடுவதன் மூலம் கைதிகளை மேலும் விடுவிப்பதை ஆபத்தில் ஆழ்த்துவதும் மிகவும் நல்ல விடயம் என பாஸ்லி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் காசாவிலிருந்து கமாஸ் அழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். நெதன்யாகு மீண்டும் அந்த நிலையை அடைய அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு முடிவற்ற போரை அவர்கள் விரும்புகின்றார்கள் என அவர் கூறினார். அந்த அழுத்தத்தை அவரால் தாங்க முடியுமா, அவருடைய சொந்த நலன்களை ஒதுக்கி வைக்க முடியுமா என்பதுதான் தற்போது கேள்வியாக உள்ளது. இந்த நிலையில் அர்ஜென்டினாவின் ஜனாதிபதி ஜேவியர் மிலை ஏரியில் மற்றும் கிபிர் பீபாஸின் நினைவாக 2 நாட்கள் தேசிய துக்கத்தை அறிவித்துள்ளார். அர்ஜென்டினா குடியுரிமையும் கொண்டிருந்த குழந்தை கைதிகளை வியாழக்கிழமை கமாஸ் திருப்பி அனுப்பியது. பிரதமர் நெதன்யாகுவின் தீவிர கூட்டாளியான மிலே டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பதிவில் அர்ஜென்டினா மக்களின் சார்பாக குடும்பத்தினருக்கும் குறிப்பாக சிறுவர்களின் தந்தை ஜாரட்டன் பீபாஸிற்கும் இரங்கல் தெரிவிக்கின்றன என பதிவிட்டுள்ளார். தேசிய தடவியல் மருத்துவ மையத்தின்படி 2023 நவம்பரில் ஹமாஸ் பயங்கரவாதிகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். இந்த நூற்றாண்டில் இந்த நிகழ்வுகள் நடப்பது கொடூரமானது. மேலும் அவர்களின் மரணம் ஒரே ஒரு உந்துதலால் ஏற்படுகிறது. யூதர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதினார். பியூனஸ் ஐர்னஸ் நகரம் பீபாஸ் குடும்பத்தினரை கௌரவித்து அவர்களின் உருவத்தை தேசிய நினைவு சின்னமாக ஒபெலிஸ்கோவில் காட்சிப்படுத்தியது. மேலும் சிறுவர்களின் தலைமுடியின் நிறத்தை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு விளக்குகளால் பொது அமைப்பை ஒளிர செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இஸ்ரேலின் தீவிரவாத வலதுசாரிகளிடையே தீவிரவாதத்தின் வரலாற்றை கருத்தில் கொண்டு டெல் அவிவ் அருகே வியாழக்கிழமை காலை பேருந்துகள் மீது குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டதற்கு யார் காரணம் என்று மக்கள் கருதுவதற்கு முன்பு காத்திருக்க வேண்டும் என்று அல் ஜசீராவின் மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா கூறியுள்ளார். காசாவில் இனப்படுகொலையை அரசாங்கத்தை மீண்டும் தொடக்க வைப்பதற்காக வெறி பிடித்த யூதர்கள் இதனை செய்திருக்கலாம் என்று சாத்தியத்தை நான் நிராகரிக்கவில்லை என்று அவர் கூறினார். அவர்கள் அதை செய்ய மிகவும் திறமையானவர்கள். 1990களின் நடுப்பகுதியில் அவர்கள் தங்கள் சொந்த பிரதமரை கொன்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலின் முன்னாள் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்கிவிர் டெல் அவிவில் காலி பேருந்துகளில் நடந்த வெடிப்புகளை காசா போர் நிறுத்தத்துடன் தொடர்புபடுத்தி எந்த ஆதாரமும் வழங்காமல் கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியான பதிவுகளில் தீவிர வலதுசாரி அரசியல் கட்சியான யூத சக்தியின் தலைவர் நெதன்யாகு அரசாங்கத்திடம் கேட்டார், நீங்கள் பிசாசுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்பதை எப்போது உணர்வீர்கள்? அரசாங்கம் எதிரிகளுடன் நரகத்தை பொழிவதற்கு பதிலாக பொறுப்பற்ற சரணடைதல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது யூதர்களை ஒட்டுமொத்தமாக கொல்லும் முயற்சிகளை அதிகரிக்க அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள் என அவர் கூறினார். இவை நாங்கள் எச்சரித்த விலைகள்தான். சமீபத்திய வாரங்களில் கமாஸ் மீது நரகத்தை வீழ்த்த இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு பென்கிவிர் பலமுறை அழைப்பு விடுத்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைல் நதி அருகே உள்ள தீப்ஸ் மலைப்பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் அங்கு பழமை வாய்ந்த கல்லறை ஒன்று காணப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கல்லறையை ஆராய்ச்சி செய்தபோது கிமு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2ஆம் துட்மோஸ் என்ற மன்னரின் கல்லறையாக இருக்கலாம் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தெரிய வருகையில் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லறை கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சமீபத்திய காலங்களாக விமான விபத்து சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது. அந்த வகையில் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள மரானா பகுதியில் அமைந்த விமான நிலையத்தில் இன்று காலை செஸ்னா 172S என்ற விமானம் புறப்பட்டு சென்றது. அதே சமயம் லென்கேர் 360 MK2 மற்றொரு விமானம் நடுவானில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்தில் சிக்கின. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விமானங்கள் இரண்டும் ஒற்றை என்ஜின் கொண்டவை. இவை மோதிக்கொண்டதில் தீப்பிடித்து எரிந்தன. இந்த சம்பவத்தில் 2 விமானங்களில் இருந்து தலா ஒருவர் என
மொத்தம் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து பற்றி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான நிலையம் மூடப்பட்டது. இந்த நிலையில் மேலும் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வர்த்தக ஜெட் விமானம் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் மோதிக்கொண்டதில் 67 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2 வாரங்களில் இதுபோன்ற விபத்துக்களை அமெரிக்க விமான போக்குவரத்து துறை எதிர்கொண்டு வருகின்றது. இதுபற்றி துறை ரீதியிலான விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. SpaceX Falcon 9 ராக்கெட் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைந்ததால் வடக்கு ஐரோப்பா முழுவதும் வானம் தீப்பிழம்புகளில் காற்றில் பெருகி செல்லும் ஒரு பொருளால் ஒளிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சம்பவத்தை டென்மார்க், ஸ்வீடன் மற்றும் இங்கிலாந்தில் மக்கள் பார்த்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பின்னர் ராக்கெட்டின் துண்டுகள் போலந்தில் மோதியதாகவும் மேலும் உக்ரைனில் விழுந்திருக்கலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் உள்ளூர் நேரப்படி காலை 10 மணியளவில் போலந்தின் கோர்மோனிகியில் உள்ள தனது கிடங்கிற்கு பின்னால் சுமார் 1.5 மீட்டர் அளவுள்ள எரிந்த நிலையில் காணப்பட்டதாகவும் அடையாளம் தெரியாத பொருள் எலான் மஸ்கின் நிறுவனமான SpaceX தயாரித்து Falcon 9 ராக்கெட்டின் குப்பைகள் அவைகள் என்று அவர்கள் கண்டறிந்துள்ளனர். SpaceX Falcon 9 ராக்கெட் மக்களையும் பொருட்களையும் பூமியின் வளிமண்டலத்திற்குள் கொண்டு செல்ல பயன்படுகிறது. இது மீண்டும் பயன்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த குப்பைகளை உருவாக்கிய ராக்கெட் பிப்ரவரி 1ஆம் தேதி கலிபோர்னியாவில் உள்ள வாண்டர்பெர்க் விமானப்படை தளத்திலிருந்து SpaceX நிறுவனத்தால் ஏவப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் டெல்டா விமான சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் குறித்த விபத்துக்குள்ளான விமானம் ஓடுபாதையிலிருந்து அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தெரிய வருகையில் சீரற்ற காலநிலை காரணமாக விமானம் ஓடுபாதையில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் 21 பேர் காயமடைந்தனர். பின்னர் விமான விபத்து தொடர்பில் விசாரணை செய்வதற்காக விபத்துக்குள்ளான விமானம் ஓடுபாதையில் அதே நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் விசாரணை அதிகாரிகளின் ஆய்வின் பின்னர் குறித்த விபத்துக்குள்ளான விமானம் ஓடுபாதையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சூரிய குடும்பத்தின் 7 கோள்கள் ஒரே இரவில் காட்சி தரும் அதிசய வானிலை காட்சி எதிர்வரும் 28ஆம் தேதி நிகழவுள்ளதாக சர்வதேச வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரவு வானில் 7 கோள்களின் அபூர்வ காட்சியை வானியல் ஆர்வலர்கள் கண்டு களிக்கலாம் என சர்வதேச வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது விஞ்ஞானிகளுக்கு மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இவற்றில் 5 கோள்களை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் எனவும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 2 கோள்களை மட்டும் தொலைநோக்கி பார்வையிட முடியும் எனவும் ஆகஸ்ட் நடுப்பகுதியிலும் 6 கோள்கள் தெரியும். இதே போன்றதொரு காட்சியை காண முடியும் என வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தோனேசிய ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் நாடு முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மாணவர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் தெரிய வருகையில் இந்தோனேசிய தலைநகரில் கருப்பு கொடிகள் மற்றும் பதாதைகள் ஏந்தியவாறு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் போராட்ட இடத்திற்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டதுடன் போராட்டம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். கடந்த மாதம் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் படேலை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளதை அமெரிக்க செனட் சபை உறுதி செய்துள்ளது. அதன்படி 51-41 என்ற வாக்குகளின் அடிப்படையில் அவரின் நியமனம் அங்கீகரிக்கப்பட்டது. இதுவரை ட்ரம்பின் அனைத்து அமைச்சரவை தேர்தலுக்கும் அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 2016 நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீட்டை வெளிக்கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்து காஷ் படேல் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.